அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். தமிழ் தேசிய குரலின் அரசியல் சதுரங்கத்தில் இன்னைக்கு ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். இசை அமைப்பாளரும் விஜய் டிவி ஆங்கருமான ஜேம்ஸ் வசந்தனின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது அப்படின்ற விஷயம் இப்போ வைரலாக எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கார் கண்ணாடி உடைஞ்சதுக்கு வந்ததுன்னா பிரேக்கிங் நியூஸ்னு போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி முக்கியமான காரணம் இருக்கணுமே, அதான் முக்கியமான காரணம் இல்லாமல் போடுவாங்களா? அதாவது விஜய் ரசிகர்கள் உடைத்தார்கள் இப்படி சொல்லியிருந்தா பரவாயில்லைங்க, தற்குறிகள் உடைச்சிட்டார் அப்படின்னு ஜேம்ஸ் வசந்தன் சொல்லியிருக்காரு. இதற்கு பின்னாடி யார் தற்குறி அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த டிஎம்கேவோட சமூக வலைதளங்கள் பார்த்தீங்களா, இந்த யூடியூபர்ஸ்லாம் இருப்பாங்களே, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 15 20 வரைக்கும் கூட சொல்லலாம்னு வச்சுங்களேன். முக்கியமாக ஒரு 12 யூடியூபர்ஸ் இருக்காங்க. இந்த 12 யூடியூபர்ஸில் இந்த அண்டா செந்தில்குமார்னு ஒருத்தருக்கா பார்த்தீங்களா, அவர் டிஎம்கே தோல்வி உறுதி அப்படின்ற விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பதிவை போட்டு விட்டார். அது பார்த்தீங்கன்னா இப்பொழுது சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. இதை பத்தியும் இந்த வீடியோல முழுசா அலச போறோம். இப்ப ஜேம்ஸ் வசந்தன் பக்கம் வருவோம். இப்ப ஜேம்ஸ் வசந்தன் என்ன பண்ணியிருந்திருக்காருன்னா, நேத்து சண்டே பார்த்தீங்கன்னா ஈவினிங்கே அவர் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காருங்க. அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு வெளில பார்த்துருக்காரு. அவர் கண்ணாடி, அதாவது அவர் கார் கண்ணாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு உடைச்சிருக்காங்க. அதாவது மர்ம நபர் அப்படின்னு சொல்றாங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராயிலும் ஆராயும் போது தெரியவில்லை அப்படின்றாங்க. இது பின்னாடி தெரிய வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ அதை பத்தி அப்புறம் பேசுவோம்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் ஜேம்ஸ் வசந்தன் கூறுகிறார், அதாவது இந்த தற்குறிகள், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகத்தை பத்தி தெரியாத இந்த தற்குறி சார்ந்த இந்த நபர்கள் தான் கார் கண்ணாடியை உடைச்சிட்டாங்க அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய் ரசிகர்களை பற்றி அவதூறாகவும் பார்த்தீங்கன்னா பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசி திட்டியும் பதிவு போட்டிருக்காருங்க. சரி, பதிவு போட்டாரு, ஓகே. ஆனா அதுக்கப்புறம் கேவலமா கேடுகட்டத்தனமா நடந்துக்கிற இந்த ஊடகங்கள் இந்த விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ்ன்னு போட்டு நேற்று ஃபுல்லா போட்டு அடிக்கிறாங்க. நைட்ல இருந்து இன்னைக்கு காலையில இருந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை இந்த வீடியோ போடுற வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ தான் போயிட்டே இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதெல்லாம் விட்டுவிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு மேட்ருன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கேவலமா கேடுகட்டத்தனமா நடந்துக்கிற இந்த ஊடகங்கள் இந்த விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ்ன்னு போட்டு நேற்று ஃபுல்லாக போட்டு அடிக்கிறாங்க. நைட்ல இருந்து இன்னைக்கு காலையில இருந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை இந்த வீடியோ போடுற வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ தான் போயிட்டே இருக்கு. அப்போ ஜேம்ஸ் வசந்தன்ட்ட ஒரே ஒரு கேள்விதான், நீங்க கார் கண்ணாடி உடைஞ்சிச்சு இல்ல, நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் புகார் கொடுக்கலாம். கண்டிப்பாக அந்த கார் கண்ணாடி விஜய் ரசிகர்கள் யாரா இருந்தாலுமே உடைக்கப்பட்டது சட்டத்துக்கு விரோதமானது. ஆனா நீங்க அந்த வார்த்தை சொல்றீங்கல்ல, தற்குறிகள் அப்படின்னு சொல்லி, இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு. இவர் பாத்தீங்கன்னா இந்த சேனல் இருக்கு பார்த்தீங்களா, சேட்டலைட் சேனல், இந்த விஜய் டிவில இருந்து அதுக்கப்புறம் யூடியூப்ல இருந்து இன்னும் சன் டிவி வரைக்குமே இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதுல முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த விஜய் ரசிகர்னு சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டி அதில் அவங்கள கேள்வி கேட்க சொல்லி விஜய் எந்த அளவுக்கு கேவலமாக பேசுமோ அந்த அளவுக்கு கேவலமாக பேசியிருக்காருங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் கூறிடுறேன். அது ஒரு நடிகர் ஏன் நாட்டை ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர் கேள்வி கேட்குறாரு. அதற்கு இவர் சொல்றாரு, ஜேம்ஸ் வசந்தன், விஜய் அவர்கள் சினிமாவிலே வளர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்வந்தராக வளர்ந்து 30 வருட காலமாக சினிமாவில் நடிச்சிட்டாரு. அவருக்கு சமுதாயத்தை பற்றி என்ன தெரியும், அரசியலை பற்றி என்ன தெரியும், மக்களை பற்றி என்ன தெரியும், அப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே அரசியலுக்கு வரணும். அப்படி எதுவுமே தெரியாம அரசியல் உடனே முதல்ல ஒரு நாற்காலில் உட்காரணும்னா முடியுமா? மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? இல்லை நீயே சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாரு. இல்லை அந்த பையன் என்ன கேட்டாரு, ஏன்னா சினிமாவில் நடித்தவர்கள் நடிகர்கள் நாட்டை ஆளக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்டாருங்க. நீ விஜயோட 30 வருஷ வரலாறு எடுத்திய, இங்க உதயநிதி ஸ்டாலின் யாரு, இல்ல முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் யாரு, இல்ல கலைஞர் யாரு, இவங்கெல்லாம் சினிமாவில் இல்லாம வந்துட்டாங்களா? அதுவும் இன்னொரு விஷயத்த சொல்றாருங்க, கருப்பு பணத்தை பதுக்குகிறார் யாரு, விஜய் அவர்கள் பதுக்குகிறார். இவர் லஞ்சத்தையும் ஊழலை ஒழிப்பாரா அப்படின்ற கேள்வியெல்லாம் முன் வச்சிருக்கிறாரு. இந்த கருப்பு பணத்தை பதுக்குனது, ஊழல் செஞ்சது, இந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்தா ஜேம்ஸ் வசந்தன் கொஞ்சம் நீங்க வாங்க, சின்ன பசங்களை, அரசியல் ஓரளவுக்கு புரிந்துணர்வு உள்ள பசங்களை கூப்பிட்டு பேசுறீங்கல்ல, எங்க மாதிரி ஒரு அரசியல் புரிந்துணர்வோட இருக்கக்கூடியவங்களையும் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களையும் மூத்த பத்திரிகையாளர்கள்ட்டையும் நீங்க பேசுங்க. அது மட்டும் இல்லாம நிறைய அறக்கட்டளைகள் இருக்கு, நிறைய பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலரோட சங்கங்கள் இருக்கு. இவங்களாம் ஆர்டிஐ போட்டு இந்த டிஎம்கேவோட ஊழலை பட்டியலோட எடுத்து வச்சிருக்கிறோம். வாங்க ஜேம்ஸ் வசந்தன் அவர்களே, எடுத்து கிளின்னு கிளிக்கிறோம், கேள்வி மேல கேள்வி வைக்கிறோம், நீங்க பதில் சொல்லுங்க. இது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ பதிவு போட்டுகிட்டே வந்திருக்காருங்க. நிறைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருக்கு.
இதுல விஜய் எந்த அளவுக்கு தரகுறையா பேசணுமோ அந்த அளவுக்கு தரகுறையா பேசியிருக்காரு. ஆனால் உதயநிதியை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன்னா நான் குறிப்பிட்டு எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர் சொல்றேன் அப்படின்னா, அவர் சினிமால தானே இருந்தாரு, அவர் சினிமால தானே நடிச்சிருக்காரு, ஒரு நடிகர் தானே. அப்போ அவர் கருப்பு பணமெல்லாம் பதுக்கலையா, அவர் கருப்பு பணம் வாங்கவே இல்லையா அப்படின்ற கேள்வியெல்லாம் முன்வைக்க தோணுதா இல்லையா? அப்போ இன்னொருத்தன் கேட்குறான், சார் அவர் ரெட்ஜென்னு ஒன்று ஆரம்பிச்சார், அதுக்கு எங்க இந்த பணம் வந்துச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லவே முடியல யாரும் ஜேம்ஸ் வசந்தனால. அப்போ நீங்க விஜய் மீது அவதூறு பரப்பணும், விஜய் எப்படியாவது ஓரங்கட்டுன்னு சொல்லிட்டு நீங்க காசு வாங்கிட்டு கூவுறன்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி இருந்தப்போ நீங்க டீசெண்டா போயிருந்துருக்கலாம். நீங்க எல்லாரும் கருத்து தெரிவிக்கிறாங்க தெரியுமா, அந்த மாதிரி போயிருந்துருக்கலாம். ஆனால் ஒரு படி இல்லை, பல படிகள் மேலே ஏறி விஜய் மீது அவதூறு பரப்புனதும் விஜயை குற்றம் சாட்டி பேசின விஷயங்களுக்கும் தான் இங்கே கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. ஆனால் திரும்பவும் சொல்றேன், கண்ணாடி உடைக்கப்பட்டது சட்டத்துக்கு விரோதமானதுதான், அவர்கள் தண்டிக்கப்படக்கூடியவர்கள் தான். ஆனால் நீங்க பேசுனதை எப்படி எடுத்துக்கிறது? அப்ப மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்களேன். இந்த பக்கம் அதாவது டிஎம்கே ஆட்சியில எல்லாம் அனுபவத்தோட தான் இருக்காங்களா? விஜய்க்கு அனுபவம் என்னன்னு சொன்னீங்கல்ல, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன அனுபவம் இருக்கு? பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, கஞ்சா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு புழங்குறாங்க. எங்க பஸ்ஸில் எந்த ஊருக்குப்பா இந்த பஸ் போகுதுன்னு கேட்டதுக்கு தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வயசானவர் அடிச்சே கொண்டுட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கஞ்சா குடிச்சிட்டு புகையை ஊதி தென் மாவட்டங்களில் அங்கே ஒருத்தர் வயசானவர், இது 2 பேருமே 70 வயசுக்கு மேலே, இவங்கெல்லாம் அடிச்சு கொண்டுட்டாங்க. இதெல்லாம் ஜேம்ஸ் வசந்தன் கேள்வி கேட்பாரா? கேட்க மாட்டாரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. இங்கே பணம் பட்டுவாடை ஏகப்பட்டது பண்ணிச்சு, அதெல்லாம் கேள்வி கேட்பாரா? கேட்க மாட்டாரு. ஏன்னா ஊடகங்களை உட்காந்துட்டு பதில் சொல்றதெல்லாம் ஈஸி. அதாவது நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களை கூப்பிட்டு அங்க பேசுறதா ஈஸி. எங்களை மாதிரி ஆள்கிட்ட பேசுங்க. நான்லாம் வச்சிருக்கேன் ஆர்டிஐ போட்டு, இவ்வளோ இல்லை இவ்வளோ வச்சிருக்கிறேன், இந்த ரூம் ஃபுல்லாகவே வச்சிருக்கேன், பாருங்க, எடுத்து காட்டுறோம். அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? இப்பா உங்க முதல்வர் இருக்கா தெரியுமா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அவர் ஒரு முதல்வரின் முகவரி துறை வச்சிருக்கா தெரியுங்களா? அங்க நாங்க போட்ட பெட்டிஷனுக்கு இன்னும் பதில் சேரல. மிஸ்டர் ஜேம்ஸ் வசந்தன் அவர்களே, உங்களுக்கு பேசுறதுக்கு ஏதாவது திராணி இருக்கா, வக்கு இருக்கா? இதெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? உங்களால முடியாது. அதுக்கப்புறம் ஒரு பையன் முக்கியமான ஒரு கேள்வி கேட்டாருங்க. இந்த கவின் ஆவண படுகொலைக்கு ஒரு முடிவே தெரியாம போயிட்டு இருக்கிறது, இந்த ஆணவ படுகொலைக்கு ஏதாவது ஒரு சட்டம் இயற்றப்பட்டு இதுக்கு முடிவு காணலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. இது நீ கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியாது. உங்க தலைவர் சொல்லுவாரா? உங்க தலைவர் இதை பத்தி பேச முடியுமா? அவருக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டாருங்க. அவர் என்ன கேள்வி கேட்டார், நீ என்னையா பதில் சொன்ன மிஸ்டர் ஜேம்ஸ் வசந்தன்? அப்போ இந்த மாதிரி கேள்விகளாம் நீ பதில் சொல்லியிருக்கணும்ல. அப்போ விஜய் நடிகரா அவருக்கு என்ன தெரியும், அதாவது அரசியல் என்ன தெரியும், மக்களை பத்தி என்ன தெரியும், இதெல்லாம் கேட்குறேன்னு சமுதாயத்தை பத்தி என்ன தெரியும்லாம் கேள்வி கேட்குறீங்க. சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த யார் பண்ண முடியும்? விஜய் பண்ணுவாரா? அதிகாரம் யாருக்கு கொடுத்துருக்குறது? மக்கள் யாருக்கு அதிகாரம் கொடுத்தார்கள்? நீங்களா ஒன்றும் கிழிக்க வேண்டாம், நாங்கள் அதிகாரம் கொடுக்கலாம், நீ அது இப்பயும் சொல்லிடுறேன், ஒன்றும் பிடுங்கவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க அதிகாரத்தில் இருந்து கொண்டு இதெல்லாம் செய்யாமல் விட்டுவிட்டு, இப்போ திரும்பவும் சொல்றேன் ஜேம்ஸ் வசந்தன் அவர்களே, ஆட்சிக்கு அதாவது ஒரு கட்சியை ஆரம்பித்து ஏன்னா ஒரு முதல்வர் வேட்பாளரை நிற்கணும் அப்படின்னா என்ன தெரியுதுன்னு நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் அந்த திருட்டு திராவிட கும்பலுக்கு இருக்காள் என்றது நம்ம பட்டியல் போட்டு வேணா பேசுவோம். இதெல்லாம் கூட ஓரம் கட்டிடுவோம். முடிஞ்சா வாங்க பேசலாம். அந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்கிட்டதுனால தான் அங்க இந்த மாதிரி இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்கிறது. ஒரு நாகரிகம் வேண்டும், பேசும்பொழுது ஒரு நாகரிகம் வேண்டும், உண்மைத்தன்மை வேண்டும். இதையெல்லாம் யாருக்கிட்ட ஜேம்ஸ் வசந்தன் அவர்களிடம் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த சொன்னாருங்க, அதாங்க என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. அதாவது விஜய் அவர்கள் ஜெயலலிதா இருந்தபொழுது கட்சி ஆரம்பித்திருந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பேசியது போல பேசியிருந்தால் ஜெயலலிதா அவர்கள் முன்னாடி நிற்க கூட முடியாமல் பார்த்தீங்கன்னா அவரை ஓட விட்டுருப்பாங்க, இந்நேரம் காணாமல் செய்திருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பேசலாமா? அப்போ ஜெயலலிதா இருந்தா இவர் காணாமல் போயிருப்பாருன்னு சொல்ற வார்த்தையெல்லாம் சொல்லலாமா? இதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லுவாரா? இதுல பாத்தீங்கன்னா இந்த ஊடகங்கள், கேடுகட்ட ஊடகங்கள் இருக்கு பார்த்தீங்களா, எடுத்து பிரேக்கிங் நியூஸ்னு இதை போட்டுக்கிட்டு இருக்கிறது நம்மளும் பார்த்துட்டு இருக்கிறோம், இப்போ பேசிட்டு இருக்கிறோம். கேவலமா இருக்கு, வெக்கக்கேடா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த திருட்டு திராவிடம் ஆட்சி பண்ணிட்டு போயிருக்கிறது. இந்த மாதிரி சொம்பு தூக்கிகளை இந்த மீடியா எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் போட்டு நம்மளையும் பேச வச்சிருக்கிறது. பேசித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இங்கே இப்போதான் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து இந்த தேர்தலை சந்திச்சிருக்காரு. அவரு இதுவரைக்கும் மக்களுக்கு அவரால் முடிஞ்சதை செஞ்சிருக்காருன்னு வச்சுங்களேன். ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம அவர் பெரிய ஒரு நடிகர் இல்லை சின்ன நடிகர் இல்லை பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. ஆனால் அவர் முடிஞ்சதை செய்கிறார் பார்த்தீங்களா, அது ஏதோ இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும்.
ஆனால் அரசியல் வந்ததுக்கப்புறம் மக்களோட வரிப்பணம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, மக்களோட வரிப்பணத்தை தான் செய்கிறாங்க. நீங்களும் சொல்லிடுறீங்க என்னோட வரிப்பணம் கருப்பணத்தில் போதே ஐயோன்றீங்களே. இங்கே எத்தனை பேரோட வாழ்க்கை போய் இந்த திருட்டு திராவிடத்தால் பார்த்தீங்கன்னா அல்லோலப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதை பற்றி பேசுவதற்கு திராணி இல்லாமல் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் விஜயின் வருகையை கொச்சப்படுத்தியதற்கு அவர் மன்னிப்பு கேட்டால் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கும் அப்படின்றது நான் கூறுகிறேன். இதை அப்படியே நீங்கள் தவறாகவும் நினைச்சிடக்கூடாது. ஏனென்றால் அவர் தண்டிக்கப்படக்கூடியவர் தான். அதில் நான் வந்து முரண்பாடு இல்லாமல் தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் ஒருவன் பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு விரோதம் நடந்து கொண்டால் அவர் தண்டிக்கப்படக்கூடியவர். ஆனால் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் கூறிய விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா மறைமுகமாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்தலாம். இது வந்து விஜய் ரசிகராக கூட இருக்கலாம், இல்லைன்னா திசை திருப்புவதற்காக உங்கள் டிஎம்கே சார்ந்த நபர்கள் கூட இருக்கலாமா இல்லையா? அதுவும் நடந்திருக்க வாய்ப்பு நிறைய இருக்கிறது அப்படின்றதையும் இந்த நேரத்தை பதிவு செஞ்சுக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இவர்கள் யார் என்று கண்டுபிடித்து ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும் அவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் இந்த திருட்டு திராவிடத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி செய்துவிட்டு இங்கே விஜய் ரசிகர்கள் மீதும் விஜய் தொண்டர்கள் மீதும் பழி போட்டவர்களாக இருந்தாலும் அவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும். இது கண்டுபிடித்தே ஆக வேண்டும் அப்படின்றதையும் நான் குறிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அண்டா செந்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திராவிடத்தை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க. இது எல்லா ஊடகங்களுக்கும் தெரியும். இது சமூக வலைதளத்தில் பார்த்துட்டு இருக்க எல்லா ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் தெரியும். இப்போ ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாருங்க. அதாவது என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த ஐடி ஊழியர் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஐடி நிறுவனங்களை கொண்டு வந்ததே கருணாநிதி அவர்கள் தானா. இவர் வந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து சாப்பாடே சாப்பிட்றீங்க. இந்த அவர் கருணாநிதி போட்ட சாப்பாடை சாப்பிட்டுட்டு போயிட்டு விசில் சின்னத்துக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டு வந்துட்டீங்க, டிவிக்கு ஓட்டு போட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி கூவி புலம்ப ஆரம்பிச்சிட்டாப்புல மனுஷன். நல்லா புலம்பு. பார்த்தீங்கன்னா இங்கே உளவுத்துறை வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்குது. அதாவது விஜயின் வாக்கு சதவீதம் எந்த அளவு இருக்கும் என்று தெரியாது, 2ஆம் இடம் பிடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை உளவுத்துறை சொன்னதுக்கு அப்புறம் ஓப்பனாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இருந்து தெரிஞ்சுக்குங்க, கண்டிப்பா விஜய் அவர்கள் வந்து 2ஆம் இடம் 2ஆம் இடத்திற்கு வந்து விடுவார், 2ஆம் இடம் பிடிப்பார் அப்படின்னு சொல்லி உளவுத்துறையை சொல்லுது. அப்படின்னா முதலிடத்திற்கு வருவதற்கும் முதலிடத்தை பிடிப்பதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. டிஎம்கேவின் தோல்வி, அதாவது இந்த டிஎம்கேவோட சமூக வலைதள ஊடகங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த யூடியூபர்ஸ், இந்த யூடியூப்லாம் இருக்கு பாருங்க, நம்ம சொன்ன ஒரு 12-15 இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, இவர்களே சொல்றாங்க. இவங்களே சொல்ல வச்சிருக்காங்களா இல்லை இவங்களே வந்து மிரண்டு போய் சொல்றாங்களான்னு தெரியாது. ஆனால் உண்மை வெளியே வந்துருச்சா இல்லையா? அப்போ தோல்வி உறுதி தானே, கன்ஃபார்ம் தானே. சோழி முடிஞ்சது. 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த RS பாரதி கீழே இருக்கிற இந்த ஊடகங்களும் சரி, சபரீசன் கீழே இயங்கும் இந்த ஊடகங்களும் சரி, அதாவது சமூக வலைதளங்கள், இந்த அண்டா செந்தில் போல, முக்தார் போல, இந்த பக்கம் நக்கீரன் கோவாலு போல இவங்களெல்லாம் கூவிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இதில் ஒருத்தர் சேர்ந்தவர் தான் இந்த அண்டா செந்தில்குமார் அவர்களும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 கோடி வீடு கட்டிட்டு இருக்காராம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வீடு வரை கட்டிட்டு இருக்காராம். எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தையும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் வந்து அவதூறா பேசுவதற்கு பணம் வாங்கியிருப்பாருன்னு மட்டும் பாருங்களேன். யோக்கிய மாதிரி பேசுறாரு. இவங்க கருணாநிதி அவர்களா வந்து ஐடி நிறுவனத்தை கொண்டு வந்தாரு. இப்போ மக்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிஎம்கே ஊடகங்கள் வாயிலாகவே அவர்களே புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களே வந்து நீங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்ல வச்சுட்டாங்க. அவர்களே சொல்றாரு அப்படின்னா இங்க டிஎம்கே தோல்வி கன்ஃபார்ம் செய்யப்பட்டு விட்டது. இதில் அண்டா செந்தில் எந்த அளவுக்கு நீ கூவினாலுமே, என்ன நீ புலம்பி தீர்த்தாலுமே உன் சொல்லி முடிஞ்சு போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் 5 வருஷம் இல்லை, இன்னும் 10 வருஷம் ஆனாலும் 15 வருஷம் ஆனாலும் டிஎம்கே வர முடியாது. நீங்கள் அப்படியே போய் அந்த 4 கோடி வீடு கட்டணும் பார்த்தியா, அதை அப்படியே படுத்து தூங்கிட்டு அப்படியே தினமும் கனவு கண்டுரு. இங்கே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை எடப்பாடியார் வந்தாலுமே 2019 விஜய் தான் வருவார். நீ என்ன நினைச்சாலுமே உங்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு சொல்லி முடிஞ்சு போச்சு. இது எழுதி வச்சுக்க, இதுதான் நடக்கும். அதான் நீயே சொல்லிட்டே, நான் என்ன போய் நடக்கும் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா நீங்களே சொல்லிட்டீங்கப்பா, அதான் நடக்கும்ன்றத அதை நிரூபிச்சிட்டீங்க. இதுல இந்த அண்டா செந்தில்குமார் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப அதாவது கலைஞர் தான் உங்களுக்கு சோறு போட்டாருன்னே சொல்றான். இதுல நமக்கு ஜீர்ணிக்க முடியாத விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் சோறு போட்டாருன்னா அவர் சொந்த பணத்துல அவர் உழைச்சி பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு மூட்டை தூக்கி விவசாயம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பஸ் டிரைவர்லாம் பாவங்க, லாரி டிரைவர்லாம் பாம்பே டெல்லி வரைக்கும் போகிறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிரைவிங்லாம் பண்ணி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த பணத்தில் இருந்து நீங்கள் கொடுத்தீங்களா இல்லை சோறு போட்டிங்களா?
பா எங்களோட வரி பணம்பா. உங்களை யாருப்பா ஆட்சி பண்ண சொன்னது? உங்களை யாருப்பா கட்சி ஆரம்பிக்க சொன்னது? உங்களை யாருப்பா வந்து நீ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டாக நிற்க சொன்னது? உங்களை யாரும் கூப்பிட்டாங்களா? நீங்களே நிற்பீங்களா? நீங்களே எல்லாம் பண்ணுவீங்களா? இன்னும் மக்கள்லாம் ஓட்டு போட்டதுக்கப்புறம் நீங்கள் சிஎம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் சோறு போட்டோம், நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கொடுத்தோம், நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவையாற்றி எல்லா விஷயங்களையும் கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? அதாவது வேலைவாய்ப்பு முதற்கொண்டு நீங்கள் சொல்லிட்டு தான் வரீங்க. அப்போ இந்த பக்கம் வந்து அப்படியே திரும்பி பார்த்தோம்னு வச்சுங்களேன், மணல் திருட்டு போகுது, கல்குவாரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து சுரண்டி எடுத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஊழல் நடந்துட்டு இருக்குதே. சுரண்டி திங்கிறதுக்காக ஆட்சி பண்ணியிருக்கீங்க. மக்களை ஏமாத்தி ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்றது நாங்கள் மறந்துடும் நினச்சிட்டீங்களா? எல்லாமே நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து புட்டு புட்டு வச்சோன்னு வச்சுங்களேன், நேரா கிழிஞ்சு போயிரும். அண்டா செந்தில்குமார் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்கள் கலைஞர் கருணாநிதி வந்து கலைஞர்னு சொல்கிறதுக்கே வெட்கக்கேடான விஷயம். பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் வந்து சோறு போட்டார் அப்படின்லாம் திரும்ப திரும்ப சொல்லாத. அது எங்களோட வரி பணம். உனக்கும் கொடுத்தான் பார்த்தியா? இந்த 4 கோடி வீடு கட்டியிருக்கியே, அது எங்களோட பணம். எப்படியோ எங்கேயாவது திருடி திருடி பார்த்தீங்கன்னா உனக்கும் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி எத்தனை பேரோட வாழ்க்கையை அழிச்சு நீங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்கடா, கொள்ளடிச்சிருக்கீங்கடா. இதெல்லாம் நினைச்ச ரத்த கண்ணீரே வருது. வெக்கம் இல்லாத சோறு போட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற. உனக்கெல்லாம் யாரு சொல்லி எழுதி கொடுத்தது? ஆ அதாவது இந்த சப்ரீசன் டீம்லேருந்து யாரும் எழுதி கொடுத்தாங்களா? போய் அவங்கள்ட்டையும் சொல்லு. இனிமே வந்து எழுதிக்கிட்டே தான் இருக்க முடியும். அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னே சொல்லு. அவ்வளோதான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம். திராவிட மாடலை பற்றி, அதாவது திருட்டு திராவிடர்களை பற்றி தொடர்ந்து அலசுவோம், பேசுவோம் அப்படின்றதையும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன். நன்றி.